நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் போறோம். வேணா நீங்க வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க. இல்ல நான் உங்களோட வரேன். தயா 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 பின்மண்டையில நல்லா அடிபட்டு இருக்கு. 6 தையல் போட்டிருக்காங்க. இது முத தடவை இல்ல. அவனுக்கு நான் பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா ஸ்கூட்டர் ஓரமா நிறுத்திட்டு ஆட்டோ ஏறி போடான்னு சொல்லியிருக்கேன். அவன் எங்க கேக்குறான்? ஆனா போதையில இல்ல. ஆமா, அவன் குடிக்கலன்னு டாக்டர் கூட சொன்னாரு. அப்ப ஆக்சிடென்ட் பண்ணவன் எங்க? எந்த வண்டி அடிச்சது? அந்த டிரைவர் இங்கதான் இருக்கான். அவன் சொல்றான் நேரா வந்து இவன் தான் மோதனால. இவன் வேணும் தான் பண்ணிருக்கான். அவன் செய்யக்கூடியவன் தான். டேய், நான் ஒரு 20,000 ரூபாய் கட்டியிருக்கேன், போதும்ல? அவ்வளவு தேவைப்படாதரா? பேலன்ஸ் இருந்தா திருப்பி கொடுத்துருவாங்கடா. நிர்மலா அதோ அங்க வெயிட் பண்றா. இங்க வரமாட்டேன்டா. என்ன அவன் இந்த நேரத்துல போய் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருங்க? அவளை நானு வேண்டாம், நான் போய் பேசிக்கிறேன். நானும் கூட போயிட்டு வரேன். நீ அவனை இன்னும் பார்க்காம இருக்க? பார்க்க மாட்டேன். ஏன்? சீரியஸா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம ஒன்னும் டாக்டர்ஸும் நர்ஸும் இல்லையே. நாம தானே கூட இருந்து பாத்துக்கணும். ஐசக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து பார்த்த நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் தான் குழந்தை கூட்டிட்டு வந்துட்டேன்ல. பையனை உள்ள அனுப்பி பார்க்க வச்சுட்டு தான் நான் இங்க வெயிட் பண்றேன். இங்க எதுக்காக நிக்கிற? வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல வேற எங்கேயாவது போ. உன் பையனை வீட்டுல கொண்டு வந்து நாங்க சேர்த்துறோம். ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றது உனக்கு போர் அடிக்க போகுது. போ. என்ன மௌலி நீங்க? என்ன பண்ண சொல்ற? நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா என்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்னால முடியாது. இது வழக்கமா நடக்கிறது தானே. ஐசக் எத்தனை முறை குடிச்சிட்டு போதையில வண்டியில இருந்து கீழே விழுந்திருக்காரு. என்ன விடுங்க, குழந்தை பத்தி யோசிக்கணும்ல. அவன் தண்ணி அடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டணும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அவனை செக் பண்ண டாக்டரே சொல்லிட்டாங்க அவன் தண்ணி அடிக்கலன்னு. அவன் இடிச்ச கார் டிரைவர் என்ன சொல்றான்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே வந்து மோதின மாதிரி இருக்குன்னு சொல்றான். நான் சொல்றது என்னன்னு புரியுது இல்ல? உட்காரு உட்காரு. சமீபத்துல எங்கேயாவது நேருக்கு நேரா பாத்துட்டீங்களா? நேத்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வழக்கம் போல குடிச்சிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம்னு சொன்னாரு. குடிச்சிட்டு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பையனை என் கூட அனுப்பணும்னு சொன்னாரு. நீங்க இப்படி இருக்கும்போது நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன நிர்மலா, நீ இன்னும் அவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவனோட ஈகோ காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும்ல. அவன் மனசுக்கு பிடிக்காத பாட்டை கம்போஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தப்போ மியூசிக்கே வேண்டான்னு போனவா. வயிற்று பழப்புக்கு வயலின் வாசிச்சா போதும், பணத்துக்காக பாட்டு போட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவா. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு பணம் கட்டுறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வர வேண்டியதா போச்சு. அவன் உன்னை பார்க்க வந்தான். உன்னை ஃபேஸ் பண்றதுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு அவன் கொஞ்சம் குடிச்சிருப்பான். நீ அவன் சொல்றத புரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணணும்ல. இன்னைக்கு இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான், நாளைக்கும் தப்பிப்பான்னு சொல்ல முடியாதுல. அப்புறம் அவன் பாடியை பிடிச்சி கதறி அழும்போது உன்னோட ஈகோ எங்க போவோம்? இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க எங்கேயாவது கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒதுங்கி நின்று வேடிக்கை பாப்பியா? சொல்லு. அவன் கண்ணத்து இருக்கும்போது நீ அவன் பக்கத்துல இருக்கணும், உன் பையனோட. சீக்கிரம் போ போ ப்ளீஸ் போ. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? அழுதுட்டே போறா. நீ எமோஷனலா பேசினதுனால யாரா இருந்தாலும் அழுதுருவாங்க. என்னங்க பிரச்சனை புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விவேக் சார் கிட்ட நானும் பதில் சொல்லணும். உங்களை தனியா விட முடியாதுங்க. நீங்க எப்படி தனியா போக? பிரச்சனை பாடிகார்ட் ஏன் கத்துற? யோ, நீ இதுல தலையிடாத, வேலையை பார்த்துட்டு போயா. பாலு, இவன் என்ன வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்ற? நீ பார்த்துட்டு இருக்க. எங்களோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஐசக் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். நாங்க எல்லாரும் வந்தப்போ தயாவும் வரட்டுமான்னு கேட்டா, அவ்வளவுதான்.
அதுக்கு இவன் ஏன் கிடந்து தூள்றான்? என்னையா என்னையா நீ பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டே போற? இனிமே மேடம் பின்னாடி சுத்துறத பார்த்தேன் அப்படியே சொல்லுவேன். வேலையை பார்த்துக்கிட்டு போயா. மேடம் நீங்க வண்டியில இருங்க மேடம். ஏண்டா ஆள் குரங்குக்கும் அல்சேஷனுக்கும் பிறந்த பண்ணி உனக்கு விஷயத்தை ஒழுங்கா சொன்னா பிடிக்கலையா? அப்ப என்கிட்ட இன்னொரு ஐட்டம் இருக்கு. டிபிக்கல் மல்யூ திங். பாக்குறியா? ஏய் இது எப்படி இருக்கு? ஏய் துப்பாக்கியா? சுட்டு பொசுக்கிற வேண்டாம். லாம்பர்ட் என்ன பண்ற? தொலைச்சிர வேண்டாம் உன்னை. என்னடா பிஸ்டலை கட்டி மிரட்டுறியா? அவர் யாருன்னு தெரியாம ஒரு மேல கைய வச்சுட்ட. அவர் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? பிஸ்டல் வச்சிருக்கான். பிஸ்டல் சொல்றா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா சொல்றா. அவர் எனக்கு வாத்தியார் மாதிரி. அவர் முன்னாடி பிஸ்டல் நீட்ட கைய வெட்டிரு. தம்பி 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 விடு விடு. இவன் பாடி கார்டு. இவன் பாடியவே பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாடுவா ராஸ்கர். லேம்பெட்ரு போடா. ஏய் போடா. வாத்தியார அண்ணி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. கொலை பண்ணிடுவேன். வாய முடுறேன். வாட்டா தம்பி. நல்ல வேலை அவன் காதுல சரியா வரல. ஏய் அண்ணே அவன் எந்த ஏரியா வீடு அட்ரஸ் தினம் போற பாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. அண்ணா அவன் பேர் லேம்பர்ட். இங்கதான் நெச பக்கத்துல தான் தங்கி இருக்கான். நம்ம ஜிம் வில்சனோட மச்சான். அந்த பொறுக்கிக்கு ஒரு மச்சான் இருக்கான். ஆமாண்ணே. சரி சரி. ஹலோ கபூர், நான் காதர் பேசுறேன். சாப்பாடு அனுப்பலையா? எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க பசி வயிற புடுங்குது. அனுப்பு ஜல்தி. அப்படி என்ன உனக்கு பசிக்குது? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்குது பிளாசா ஹோட்டல் கபூர். அவங்கிட்ட லைட்டா ஃபுட் மேட்டர் அனுப்ப சொல்லி இருக்குது. அது இன்னும் வந்து சேரல. லைட்டா பிரியாணியா? மட்டன்? அது மட்டும் இல்ல, நெய் சோறு, கோழி ஃப்ரை, மட்டன் சாப், மீன் பொரியல், வறுத்த கல்லீரல், அப்புறம் கோழி லிவர் ஃப்ரை, அப்புறம் என்ன 10-20 பரோட்டா, அப்புறம் இடியாப்பமும் தேங்காய் பாதம், அப்புறம் ஆட்டு தலைக்கறியும் வருது, அப்புறம் பாயா கோட்டி ஒரு ஒட்டகத்தை நெய்ல போட்டு வறுத்ததும் ஒரு கரடி தந்தூரியும் சொல்ல வேண்டியதுன்னு. அடடா சாப்பிட ஆசைதான், ஆனா அதை சாப்பிட்டா போலீஸ் பிடிக்குது. காதர் பாய் சாப்பிடுறதுக்காக வாழாம வாழ்றதுக்காக சாப்பிடு. ஃபுட் வந்துருச்சு வந்துருச்சு. ஆகையா ஆகையா இரு இரு வருது வருது. ஆகையா ஆகையா பாய் போலீஸ். ஆமா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியா இவ்வளவு ஆர்டரையும் கொடுத்த? இங்க சந்திரமௌலிங்கிறது யாரு? நான் தான். போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எதுக்கு சார்? அங்க சொல்றேன் வாங்க. ஓகே. நீதான் எதுவும் சாப்பிடலையே, ஏன் கூப்பிடுறாங்க? போலீஸ் வந்திருக்குன்னா ஏதோ பிரச்சனை தான். நீ உடனே என்ன பண்ற? அந்த கிரிக்கு போன் பண்ணி சொல்லு. கிரிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஹலோ காதர் பாய், நான் கபூர் பேசுறேன். மட்டனா நெய்ல வறுத்துட்டுமா? உன்ன வறுத்துருவேன். முதல்ல போனை கீழே வைக்குது. இது என்ன